இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை நீர் குணமாக்கினீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம சில காரியங்களை தேவனிடம் விண்ணப்பிக்கும் போது தேவன் அதுக்கு செவிசாய்க்கிறவராய் செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியமா இருந்தாலும், உங்களால் சரிப்படுத்த முடியாத எந்த செயலாலும் இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், உங்க சரீரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவனிடம் அதை ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பா நம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லி கூப்பிடும் போது தேவன் விடுவிக்க வல்லவர். அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து குணப்படுத்துவார். எப்படி 38 வருஷமாக வியாதியோ இருந்த அந்த மனுஷனை தேவன் எழுப்பினாரானால், தேவன் குணமாக்கினாரானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் குணப்படுத்துவார். அவர் கூப்பிடும் போது, பெஸ்தா குளத்தில் இருக்கும்போது அந்த மனுஷன் ஏசப்பா அந்த வழியாக கடந்து செல்லும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க சொல்லி கூப்பிடும் போது ஏசப்பா அவனை பார்த்து குணமாக்கினார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் குணமாக்குவார். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தரின் நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள். நம்முடைய ஆத்மாவை கூட பாதாளத்தில் அழிந்து விடாதபடி, நமக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி நம்மளையும் பாதுகாத்துக் கொள்கிறார். நம்ம சரியான பாதையில் செல்லும்படியாக, நம்ம எந்த தீங்கான வழிக்கும் செல்லாதபடி செம்மையான பாதைகளை நம்மை வழி நடத்துகிறார். இங்க பாக்குறோம், தாவீதுடைய வாழ்க்கையில் கூட சவுல் கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது தாவீதை தேவன் அவன் கையிலிருந்து, சவுலுடைய கையிலிருந்து தப்பிக்கும்படியாக, அந்த தீங்கிலிருந்து தேவன் தப்பிக்கும்படியாக செயல்படுகிறார். அடுத்து பாக்குறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். நம்மளும் ஒரு சில காரியங்களிலிருந்து அநேக பேரிடம் நம்ம கோபப்படுகிறோமா? அந்த கோபத்திற்கு மொத்தமாக அநேக நாட்களாக நீடித்து இருக்கிறதா? அப்படி நீடித்து இருக்கிறாமல் ஒரு சில காரியங்களில் கோபப்பட்டு அந்த நிமிஷத்திலே மறந்து விடுங்க. என்னால் வேதம் அழகாக கூறுகிறது, ஏசப்பா கூட நம்ம மீது வைக்கிற கோபம் ஒரு நிமிஷம் தானா. அந்த கோபம் ஒரு நிமிஷமா இருக்கும்போது, நம்ம அன்பு கூறுறதுனால ஒரு நிமிஷமா இருக்கும்போது, நம்மளும் பிறரிடம் அநேக நேரங்களில் அந்த கோபத்தின் மித்தமாக நம்ம இருந்து அநேக நீடிய நாட்களாக, சில பேர் பார்த்தீங்கன்னா நீடிய நாட்களாக அந்த கோபத்தின் மித்தமாக அவர்களை மன்னிக்காதபடி இருப்பாங்க. அப்படி இருக்காம நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை எல்லாம் மறைந்து விட்டு எந்த காரியம் இருந்தால் நன்மையான காரியங்களுக்கு செயல்படுத்துவோம். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நம்ம எந்த நேரத்திலும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாம எந்த காரியத்திலும் தயங்காமல் ஏசப்பா கிட்ட கேட்கணும், விண்ணப்பிக்கிறவளாய் செயல்படணும். உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுங்க. நம்ம பிரச்சனையான காரியங்களில் பாதையின் வழியாக செல்லும் போது கூட அந்த பாதையிலிருந்து தேவன் விடுவித்து நம்மளையும் சரியான பாதையில் நடத்தி மகிழ்ச்சியால் நம்மளை சந்தோஷத்தில நிரப்புகிறார். அந்த சந்தோஷத்தில நிரப்பும் போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மூலமாக, அவருக்கு சாட்சியாக விளங்கும்படியாக தேவனை நம்மை புகழ்ந்து பாடணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு துதியும் கனம் மகிமையும் செலுத்தணும். உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துங்க. சரீரத்திலோ எந்த விதமான காரியங்களிலோ சரிப்படுத்த முடியாத, குணப்படுத்த முடியாத காரியங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் குணமாக்குவார். சோஸ்திரேசப்பா, துதிகளின் மத்தியில் வாசிக்கிறவரே துதிக்கிற சோஸ்திரேசப்பா, இம்மட்டு நடத்தினவர், இனிமேல் நடத்த வல்லவர். எப்படி 38 வருஷமாக வியாதியோடு இருந்த மனுஷனை எழுப்பினீரோ, அதே போல் யார் யார் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, குணப்படுத்துவீராக. ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.